ஹலோ, வணக்கம். நம்ம வீட்டிலேருந்து ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி இது வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்றது ஒரு சிலர் கொஞ்சமாக தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் அங்கே போன பிறகு பார்க்குறதெல்லாம் வாங்குறது எல்லாமே அழகாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம வீட்டுக்கு உதவும் அப்படின்னு வாங்கி வாங்கி போட்டுன்னே இருப்போம். அது கடையில் இருக்க வரைக்கும் தான் அது புதுசாக இருக்குங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அது அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அது பழைய பொருளாகவே தோணும். ஒரு 2 நாள் கழித்து திருப்பும்போது இதை வேண்டாம் வேறு ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே ஷாப்பிங்க்கு என்ன வாங்கணும், நம்ம கையில் எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, எது நிச்சயமாகவே வீட்டுக்கு நம்மளுக்கு தேவை, குழந்தைங்களுக்கு தேவை, இல்லை நம்ம உறவினர்களுக்கு தேவை, இல்லை நம்ம கூட இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு, நம்மளுக்கு கிட்ட இருக்க சர்வன்ட்ஸ்க்கு யாருக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை எழுதி அந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கடுத்து உங்கள் கையில் இருக்க பட்ஜெட்டுக்கும் இன்னும் மறுபடியும் எதனா தேவையா, இந்த ரோடோர கடைகள்லாம் பார்க்கும்போது 3 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னுவாங்க. அப்போ மனசு அப்படியே கொஞ்சம் அப்படியே அலைப்பாயும், வாங்கலாமான்னு. வாங்க வேண்டாம். அது நம்ம வீட்டுக்கு வந்து அடப்பாச்சாரம் தான். என்ன தேவை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டிங்கள்ல, அதை ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க. அதுக்கடுத்து கையில் இருக்க பட்ஜெட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் எமர்ஜென்சிக்கு. போவோம், திடீர்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்கும், கூட வர குழந்தைங்க பசங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு வாங்கணும் தோணுன்னா சரி கொஞ்சமாக அப்போ தேவைக்கு அதுக்குன்னு அது கொஞ்சம் காசு எப்பவுமே வச்சுக்கணுங்க. வச்சுட்டா அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய அடப்பாச்சாரமாக அந்த பொருளை வாங்கி வாங்கி போட்டு வீட்டை அடப்பாச்சாரமாக்கிறத விட தேவைக்கு மட்டும் வாங்கி லிஸ்ட்டு பிரகாரம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது பிரகாரம் வாங்கி போனாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடு வந்து அடப்பாச்சாரமாக ஆகாது. ஓகே.